அமெரிக்காவுக்கு இந்தியா கிட்ட சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே இல்ல. அத ட்ரம்பே புரிஞ்சுக்கிட்டார். அவரே அவர் வாயால ஒத்துக்கிட்டார். அதத்தான் விரிவா பார்க்க போறோம். ட்ரம்ப பொறுத்தவரையும் ரொம்ப நாட்களா நம்மள என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்டின்னா, ஏலே இந்தியான்னு ஒருத்தன் இருக்காய்ங்க. பெரிய வரி கொடுமைக்காரய்ங்க. வரிய போட்டு நம்மள கொல்றாய்ங்க அப்டின்ட்டாரு. அட பாவி மனுஷன் அமெரிக்காவ கொல்றதுக்கு இப்போதைக்கு உலகத்துல யார் இருக்கா? ஒரு பயலும் இல்லையே அப்டின்னு சொன்னா, இல்ல இந்தியா வரி போட்டு அமெரிக்காவ கொல்லுது அப்டின்ட்டாரு. கடைசியில பார்த்தா அவரு தான் 50% வரிய போட்டு, இந்தியாவோட வர்த்தகம் அமெரிக்கா கிட்ட இனிமே இல்லையா, இல்லையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வச்சாரு. அதெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 50%லாம் ஒரு விஷயமா? 200% போடுவேன். அதுவும் ஃபார்மாக்கு போடுவேன் அப்படின்னாரு. ஏலே அது உன் தலையில நீயே மண்ணள்ளி போடுறதுடா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா வர்த்தகத்த விட இந்த ஃபார்மா வர்த்தகம் அப்படிங்கிறது முக்கியம். ஆமா இது தெரியாதா? உயிர் காக்கும் மருந்து வேணும்ல. அது சின்ன தலைவலியா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய வேற ஏதாச்சும் சிகிச்சைக்காக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா, அது மட்டும் கிடையாது. பெரும்பாலும் நாடுகள் அப்படிங்கிறது இந்த ஃபார்மா உறவு அப்படிங்கிறது எங்க வச்சுக்குவாய்ங்க அப்படின்னா, தலைகீழா நிலைமை ஆனாலும் சரி, அந்த நாட்டுக்கிட்ட இருந்து மருந்த வாங்கி போடலாம். மருந்த வச்சு பூச்சாண்டி காட்டவே மாட்டார்கள் அப்படின்னா மட்டும் தான், பெரிய அளவு ஃபார்மால அதிகமான டீலிங்குக்குள்ள கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட சப்ஜெக்ட் அது. அத போய் தொட்டு நக்குற மாரி செஞ்சுட்டாரு ட்ரம்ப்பு. ஆனா அதுல அவரு தோத்து தான் போவாரு. அதெல்லாம் தெரிஞ்சனால தான், இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ட்ரம்ப் எப்படி ஒரு யூ டர்ன் போட்டிருக்காரு. "இந்தியா நண்பேன்பா" அப்படின்ட்டாரு. இந்தியா கூட அமெரிக்கா எப்பயுமே நல்லுறவுல தான் இருக்கு, இருக்கும் அப்படின்னு சொல்ட்டாரு. இதுவரைக்கும் அவரு திட்டி தீர்த்தாரு இந்தியாவ. அதாவது அவரே திட்டினாரு. அவரு சகாக்கள விட்டு வரி மகாராஜா அப்டின்னாரு. கடைசில இவனுங்க தான் உக்ரைன் யுத்தத்தையே நடத்துறாய்ங்க அப்டின்னாரு. கடைசில அவரு பாட்டு லோக்கல் அரசியல் மாரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாய்ங்க. நம்ம அத இங்க விரிவா பார்க்க விரும்பல. என்னடா இது முட்டாள்தனமா பேச ஆரம்பிச்சுட்டீங்களே! அப்டிங்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சு நெலம. ஆனா அப்பலாம் இந்தியா எதுவுமே சொல்லல. போயா லூஸ் பயலேங்கிற மாரி பேசாம இருந்துட்டோம். இப்ப அதே சமயம் ட்ரம்ப் மீண்டும் நண்பன் அப்படின்னு சொன்னது மூலியமா, இந்தியாவும் அமெரிக்காவோட உறவு அப்படிங்கிறது இந்தியா கூட நேர்மையா இருக்கு அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். அதாவது அத தாண்டி எதுவுமே நம்ம கமெண்ட் பண்ணல. அவர் சொன்ன இந்த விஷயம், ட்ரம்ப் நண்பன் அப்படின்னு சொன்னது நேர்மை. அதுக்கு அடையாளம். நல்ல உறவுல இருப்போம் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச மாரி செஞ்சா, உனக்கு ரிப்ளேயே கிடையாது. ஆனா ஆக்ஷன் உண்டு. அப்படிங்கிற அந்த ஃபார்மட்ட வலுவா ட்ரம்ப்க்கு எடுத்து காட்டிட்டோம். காரணம் இதுக்கு முன்னாடி நம்மள வரி போட்டு செய்யும்போதும் சரி, திட்டும்போதும் சரி, பதிலுக்கு நம்ம உட்கார்ந்து திட்டிக்கிட்டு இல்ல. அந்த பொருட்கள சீன சந்தைக்குள்ள எப்படி கொண்டு போறது? அந்த பொருட்கள ரஷ்ய சந்தைக்குள்ள எப்படி கொண்டு போறது? அந்த பொருட்கள பிரிக்ஸ் நாட்டு சந்தைகளுக்குள்ள எப்படி கொண்டு போறது? அப்படின்னு டெல்லியில உட்கார்ந்து ரூம்குள்ள யோசிக்காம எல்லா நாட்டுக்கும் ஆட்கள அனுப்பணும். நம்மளே போனோம். பின்னாடியே பொருள்களும் போக ஆரம்பிச்சுருச்சு. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள ரொம்ப ஸ்பீடாவே பண்ண ஆரம்பிச்சோம். என்னடா இவ்ளோ ஸ்பீடா போறாய்ங்க. இத நம்ம கொஞ்சம் கூட கால்குலேட்டே பண்ணலையே! அப்படின்னு திரும்பி பார்க்கறக்குள்ள எல்லா நாடுகளும் இதே ஃபார்மட்ட எடுத்துக்கிட்டு உட்கார ஆரம்பிச்சுட்டார்கள். பிரேசில் ஒரு பங்கு மேல போயி பிரிக்ஸ் நாடுகளோட அவசர கூட்டம்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாவே இந்த மாரி அவசர கூட்டம் அமெரிக்கா போடும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்டின்னா ரஷ்யா போடும். இந்த ஸ்டான் நாடுகள எல்லாம் வச்சுக்கிட்டு அவர்கள் ஒரு சில கூட்டங்கள் அவசர கூட்டம் அப்படின்னு போடுவார்கள். ஐரோப்பாவ கேட்கவே வேணாம். விடிஞ்சு எந்திரிச்சா ஐரோப்பிய யூனியன் அவசர கூட்டம் அப்படிம்பாய்ங்க. எதுக்குடா அவசர கூட்டம் அப்படின்னு கேட்டா, உங்க நாட்டுல மண்ணள்ளி போடதான் அப்படிங்கிற மாரி விவாதிச்சுக்கிட்டு இருப்பாய்ங்க. ஏலே அவசர கூட்டம்னு போட்டு எங்க நாட்டுக்குள்ள நடக்கிற சின்ன வார்டு லெவல் பஞ்சாயத்து. அத போய் பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டா, உலகத்துல என்ன நடந்தாலும் சரி நாங்க பேசுவோம், செயல்படுவோம் அப்படிம்பாய்ங்க. செயல்னா எப்புட்றா ராணுவத்த அனுப்புவியா அப்படின்னு கேட்டா, இல்ல ஐரோப்பிய யூனியன்ல ட்ரேட் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு பந்தா காட்டுவாய்ங்க. இதுக்கு அடுத்து இப்ப அவசர கூட்டம் அப்படின்னு பிரிக்ஸ் நாடுகள் போடுறது அமெரிக்காவுக்கு தூக்கி போட்டுருச்சு. காரணம் இப்படி கூட்டங்கள் 4 தாட்டி போட்டு, அதுல எதையாச்சும் கமெண்ட் பண்ணி, அது ஆக்ஷனுக்குள்ள வந்து, இடியாப்ப சிக்கலுக்குள்ள அமெரிக்காவும், ஐரோப்பாவும் மாட்டிக்கும். அமெரிக்கா, ஐரோப்பாங்கிறத காட்டிலும் இவர்கள் இந்த அவசர கூட்டம் போட்டு மிரட்டக்கூடிய விஷயம் அடியோட நின்னு போயிரும். இந்த இடம் அமெரிக்காவுக்கு தூக்கி போட்டுருச்சு. அந்த தூக்கி போட்ட இடத்திலேயே இந்தியா மிதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் பிரைம் மினிஸ்டர் அங்க போப்போறதில்ல. வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் போப்போறார். இதன் மூலியமா என்ன அப்டின்னா, இதுக்கு முன்னாடி இந்தியா, அமெரிக்கா உறவு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் நம்ம ஃப்ரெண்டா இருப்போம். அமெரிக்காவுக்கும் ஃப்ரெண்டா இருப்போம். இத ஏத்துக்கிட்டு அமெரிக்கா பயணிச்சா நல்லது அப்படிங்கிற மாரி போனோம். ஏத்துக்கிட்டு பயணிக்க ஆரம்பிச்சாய்ங்க. அதனால தான் ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல பெரிய அளவு நம்மள டிஸ்டர்பே பண்ணல. ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்த தவிர்த்துட்டு பல விவகாரங்கள்ல
இந்தியாவோட கண்டிஷன்களை ஏத்துக்கிட்டார்கள். மொத்தமா டிஃபென்ஸ் அங்கருந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்க போறேன். அதுவுமே 10 வருஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் மொத்த டிஃபென்ஸும் நானே உருவாக்க போறேன். 1% கூட வெளியில பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்ண போறதில்ல. இதுக்கு நடுவுல நீ எதுக்கு இந்த பூச்சாண்டி காட்டுற? ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்கறதே சந்தோஷமா வாங்கிட்டு போ அமெரிக்கா அப்படிங்கிற மாரி கெத்து காட்டணும். அவனுங்களும் ஏத்துக்கிட்டாய்ங்க. வேற வழியே இல்ல. இந்தியா வளர்ந்துருச்சு. சீனாவ நோக்கி அமெரிக்கா போணுங்கிற கட்டாயம். 2 பேரலரா நடக்கும்போது, அமெரிக்கா பணிஞ்சு தான் தீரணும். பணிஞ்சு போச்சு. இப்ப அதே சிக்னல இந்தியா மீண்டும் குடுத்திருக்கு. பரவால்ல ஆனது ஆப்போச்சு. ஓவரா பேசின. பரவால்ல குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாரி நான் மனசுல நெனச்சுக்கிறேன். நீயும் விடிஞ்சா போச்சுங்கிற மாரி பழைய ட்ரம்ப்பாவே வந்துரு. பழைய அமெரிக்காவாவே வந்துரு. எங்க ஊர்ல உள்ள கொள்ள பயலுக சைக்கோ சகுனிய விட்டுட்டு அண்ணன் அமெரிக்கான்னு சொல்லுவாய்ங்க. அதனால பயணிப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி ஒரு சிக்னல குடுத்துருக்கோம். இத அவரு ஏத்துக்கிட்டு தான் மீண்டும் ரொம்ப நாள் கழிச்சு நண்பர்கள் இந்தியா, இந்தியா அமெரிக்கா உறவு எப்பயுமே சிறந்தது. மானே, தேனே, பொன்மானே அம்புட்டும் போட்டாரு. என்ன பிரச்சனை அப்டின்னா, இந்த மனுஷன் இத என்னைக்கு சொன்னாரு? இன்னைக்கு மத்தியானம் சொன்னாருன்னே வச்சுக்குவோம். நைட்டு டின்னருக்கு வேற எதையாச்சும் சொல்லி விட்டுருவாரு. அதனால இந்த ஆள பாராட்டவும் முடியாது. இந்த ஆள் சொன்னத நம்பி உட்கார முடியாது. 6 மணி நேரம் தான் அதிகபட்சமே இந்த ஆளுக்கு. டின்னர் டேபிள்ல உட்கார்ந்து என்னத்தையாச்சும் ரகளைய கூட்டி விட்டுருவாரு. அதுக்காக டின்னரே குடுக்காம வெள்ளை மாளிகையில விட்டுருவாங்களா என்ன அவங்க நாட்டு அதிபர? விடமாட்டாய்ங்க. இப்படி அமெரிக்காவுக்கு மல்டிபிள் சிக்னலையும் குடுக்கிறது, களத்திலயும் ஆக்ஷன்ல இறங்குறது, இது அமெரிக்காவுக்கு புதுவிதம். பொதுவாவே அமெரிக்காவோட எதிர்த்துட்டார்கள் அப்படின்னா, சண்டைக்கு மல்லு கட்டிக்கிட்டு நிப்பார்கள். அது ஒரு டீசென்ட்டான லெவல்ல கூட சண்டைய ஆரம்பிப்பார்கள். காரணம் இப்ப பிரேசில்லாம் ஒரு டீசென்ட்டான லெவல்ல தான் சண்டைய ஆரம்பிக்கிறார்கள். ஏலே என்ன நீ வெள்ளை மாளிகையிலிருந்து பிரேசில் ஆள்றேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் நினைச்சா தப்புடா. சாரி அப்படிங்கிற மாரி சிம்பிளா கடந்து போறார்கள். இன்னும் சில நாடுகள் அமெரிக்கா உரிச்சு புடுவான் ஜாக்கிரத. 51வது ஸ்டேட்டா நீ கனடாவ இணைக்கலான்னு பிளான் பண்றேல்ல, உன் ஸ்டேட்டே இல்லாம போயிரும். அப்படிலாம் ஆக்ரோஷமான அறிக்கைகளும் விடுவார்கள். இந்த 2 பேட்டர்னும் இல்லாம பழைய பேட்டர்ன்லயே பயணிக்க ஆரம்பிக்கிறோம். இது அமெரிக்காவுக்கு பெரும் பதட்டம். இப்ப இந்த மாரி பிரிக்ஸ்ல ஒரு சிக்னல குடுத்திருக்கோம். அதே சமயம் அமெரிக்காவுக்கு பதிலுக்கு ஒரு அறிக்கையும் குடுத்திருக்கோம். எது? நல்லுறவ வளர்க்கறக்கு. இத கேட்ச் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா பயணிக்க ஏறக்குறைய தயாரா இருக்கு. அதாவது அமெரிக்காவ பொறுத்தவரை 100% தயாரா இருந்தா தான் செய்வாய்ங்க. 100% தயாரா இருக்காய்ங்க. அதனால பிரச்சனை தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல தான் ட்ரம்ப் வந்து நிக்கிறாரு. அதிபர் நான், அத பார்த்துக்கங்க அப்படிங்கிறாரு. அந்த ஆளோட மூடு ஸ்விங் எப்ப மாறும் அப்படிங்கிறது தெரியாது. ட்ரேட்ல கூட மார்க்கெட்ட கணிச்சிரலாம். இவரோட மூடு ஸ்விங் எந்த டெக்னிக்கல் சார்ட்லயும் மாட்டாதாமா. கூட இருக்கிற பங்காளிகளே சொல்றாய்ங்க. யாரு? அவரோட சகாக்களே சொல்றாய்ங்க. வீட்டுக்காரம்மாவே சொல்லும். நம்ம கிட்ட தான் வந்து சொல்லுமா? சொல்லாது. காரணம் அதுக்கு நம்மள தெரியாது. நமக்கு அது தெரியாது. அவங்க வீட்டு லெவல்ல புரணி பேசிக்கிட்டு இருப்பார்கள். இருக்கட்டும். இந்த வர்த்தக யுத்தம் அப்படிங்கிறது ஆரம்பிச்ச வேகத்துல நிக்க போறது கிடையாது. அதே சமயம் ஆரம்பிச்ச வேகத்துல நமக்கு சேதாரத்தை குடுக்க போறது கிடையாது. அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. மெல்ல மெல்ல இந்த வண்டி அப்படியே வேகம் குறைஞ்சு நின்னு போயிரும். பழையபடி இந்திய அமெரிக்க ட்ரேட் சிறப்பா நடக்கும். விடிஞ்ச உடனே அதாவது இன்னைக்கு சண்டே குதூகலமா இருந்துட்டு மண்டே ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டு எங்க பழைய மாரி ஒண்ணும் நடக்கல அப்படின்னு என்ட்ட வந்து கேட்கக்கூடாது. நாட்கள் பிடிக்கும், நேரங்கள் பிடிக்கும். திடீர்னு அண்ணன் ட்ரம்ப் மனசு வச்சா எல்லாத்தையும் நிமிடத்துக்குள்ள சுருக்கிருவாரு. அவரோட புத்தியே அதானே. ரிவர்ஸ்ல போறாரா, ஃபார்வர்ட்ல போறாரா அப்படிங்கிறத அடுத்தடுத்த நேரங்கள்ல அவரோட செயல் மூலியமா உறுதி செய்ய முடியும். அப்படி நடக்கும்போது நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.